செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு பரிதாபங்கள் சேனலில் லட்டு பரிதாபங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று வந்துருந்துச்சு. 5 மணிக்கு வந்த வீடியோ நைட்டு 10 மணிக்கு பார்த்தா காணோம். நான் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டேன், ஒரு 7 மணிக்கெலாம் பார்த்துட்டேன். திருப்பதி லட்டில் அனிமல் ஃபேட்டெல்லாம் கலந்துட்டாங்க, பன்னி கொழுப்பு, மாட்டு கொழுப்பு, மீன் எண்ணெய், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலந்துருக்கு அப்படின்றது தான் இப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இதில் வந்து ஒரு தப்பு நடந்திருக்கு. அதாவது கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, அந்த கோயிலில் ஒரு பிரசாதம், அதாவது கடவுள்கிட்ட இருந்தே வருது அந்த லட்டு அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை, கடவுளே அவங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி ஒரு நம்பிக்கையில் மக்கள் வந்து அந்த லட்டு வாங்கிட்டு வராங்க, அதை சாப்பிட்றாங்க. அதில் வந்து அனிமல் ஃபேட்டு கலந்துருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம், ஒரு நியூஸ் வெளியே வரும்போது அது வந்து எத்தனை பேரை வந்து ஹர்ட் பண்ணும், எத்தனை பேர் வந்து தே வுட் ஃபீல் பெட்ரேட். கரெக்டாக அவங்க ஒரு மாதிரி பெட்ரே ஆன மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுடைய மத நம்பிக்கை அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது அனிமலோட விஷயங்கள் இங்கே வரக்கூடாது, இது வந்து பியூர் வெஜ் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. அவங்க நம்பிக்கை, அதில் லாஜிக் இருக்கா இல்லையா அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். ஒரு நம்பிக்கையில் அவங்க அதை பண்ணுறாங்க. ஆனால் அதை மீறி ஒரு விஷயம் நடக்கும்போது அது ஒரு தவறு. இப்படி ஒரு தவறு நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இது எதையுமே கன்சிடர் பண்ணாமல் ஒரு பர்டிகுலர் காஸ்ட்டை மட்டும் கேலி பண்ணி இந்த சம்பவத்தை வந்து கிண்டல் பண்ணி பீஃப் லட்டு சாப்பிட்றியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அது ஒரு மாதிரி கேலி பண்ணி அந்த வீடியோ பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயம் வந்து 1 வீக்காக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் நான் இதை பற்றி பேசலை. பட் பரிதாபங்கள் இந்த வீடியோ பண்ணதுக்கப்புறம் நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா இதுவே வந்து மற்ற மதங்களில் ஒரு விஷயம் நடந்துருந்துச்சு அப்படின்னா, முஸ்லீம்ஸ் ஆர் கிறிஸ்டியன்ஸ் இவங்க வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா இவங்க அப்ரோச்சே வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். அங்கே பிரச்சனை வந்து பியூர் வெஜ்ஜாக பண்ண வேண்டிய ஒரு லட்டில் வந்து அனிமல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கலந்துருச்சு அப்படின்றது தான் பிரச்சனை. ஆனால் அந்த பிரச்சனையை பற்றி எதுவுமே பேசாமல் அதை தாண்டி இவங்க வந்து ஒரு பர்டிகுலர் காஸ்ட், அதாவது பிராமணர்களை ரொம்ப கேலி பண்ணி அவங்கள டார்கெட் பண்ணி அவங்கள வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி, பாத்தியா நீயும் வந்து நான்வெஜ் சாப்பிட்ட பற்றியா அப்படின்ற மாதிரி அவங்கள கேலி பண்ணுறதுக்காகவே அந்த வீடியோ பண்ண மாதிரி பண்ணியிருந்தாங்க. இது ஒன்றும் இன்னைக்கு நடக்கிற விஷயம் கிடையாது. பிராமணர்களுக்கு எதிராக தொடர்ந்து இந்த ஒரு கம்யூனிட்டியை தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக இதே மாதிரி தான் கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் ஆயிரும். முக்கியமாக இந்த திராவிட கூட்டம் அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரே ஜாலியாயிரும், ரொம்ப அப்படியே குழுன்னு ஆயிரும். அதே மாதிரி தான் இப்போ இந்த விஷயத்துலையும் நடந்திருக்கு. முக்கியமாக பரிதாபங்கள் பண்ணது ரொம்ப தப்பு. அந்த கிளிப்ஸ் எல்லாம் நான் ப்ளே பண்றேன், நீங்க பார்த்துட்டு வாங்க. சிக்கன் 65 சாம்பார், சிக்கன் 65 சாம்பார் சம்பத் காம்பினேஷன். என்ன ஒரு மாதிரி தள்ளி போற? இல்ல சாப்பிடு. இப்போ நான் வந்து நான்வெஜ் சாப்பிடுவேன். மட்டன், சிக்கன், ராபிட், டக், காடை எல்லாமே உள்ளே போகும். ஓகே, அது வந்து எப்போ இருந்துன்னா நான் சின்ன வயசுலேருந்து, அதாவது பிறந்ததுலேருந்து நான்வெஜ் தான். இது வந்து என்னோட உணவு முறை. அதே மாதிரி பிராமின்ஸும் சின்ன வயசுலேருந்து வெஜ்ஜு சாப்பிட்டு பழகிருப்பாங்க, வெஜ்ஜு சாப்பிட்டு வளர்ந்துருப்பாங்க. நீ அவங்க பக்கத்தில் போய் உக்காந்துக்கிட்டு மீன், முட்டை, கறின்னு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி அந்த ஃபுட்டோட ஸ்மெல் ஒத்துக்காது. எனக்கும் நிறையா பிராமின் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, நான் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்ருக்கேன். அதில் வந்து அவங்களுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து மதம் சம்மந்தப்பட்ட காரணம், இன்னொன்று வந்து நான்வெஜ் சாப்பிட்டு பழக்கம் கிடையாது. நமக்கு வந்து அது மட்டன் பிரியாணியாக இருக்கலாம், பட் அவங்களுக்கு வந்து அது ஒரு செத்து போன ஆடு. ஓகே, அது வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி பேடாக ஃபீல் ஆகும், அதனால அவங்க அதை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இதில் இப்போ என்ன தப்பு கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இதை ஒரு விஷயமா பேசிட்டு இதை ஒரு கேலி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சாப்பாடு விஷயத்தில் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. வெஜ்ஜு சாப்பிட்றவங்களாம் உயர்ந்தவன், அசைவம் சாப்பிட்றவங்களாம் ரொம்ப கீழே, அந்த மாதிரி பேசுறது தப்பு. ஆனால் சில பேர் அப்படி பேசுகிறாங்க, ஆனால் அவங்க தப்பு அது. ஓகே, ஆனால் மொத்த பிராமின்ஸும் இந்த மாதிரி தான் இருக்காங்க, அவங்க வந்து மூக்கை மூடிக்கிட்டு இருக்காங்கன்றதான் ரொம்ப ஓவராக அவங்கள இது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அசைவம் சாப்பிட்றது வந்து ஒரு மாதிரி பார்க்குற அந்த பிராமணர்களுக்கு வந்து அறிவு கிடையாது அப்படின்ற மாதிரி இவனுங்க பேசியிருக்கானுங்க. பக்கத்துல உட்காந்து தட்டுக்கு ஜூம் பண்ணி பார்த்து அவன் என்ன திங்கிறான் பார்த்து பக்கத்துல எஸ்டே பேப்பர் மூட்டு தீத்து போறேன். ஓகே பேசினா போறாங்க. திருப்பதி லட்டா ஆமா வீட்ல போனாங்க. அப்படியா சரி ரைட். அப்பா வெங்கடாஜலபதி உனக்கு கொஞ்சம் அறிவு கொடு, இன்னமும் பழைய மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டான். கொஞ்சம் வளர்த்து விடு. அவனுக்கு சைவம் தான் பிடிச்சிருக்கு, சைவத்தை சாப்பிட்றான், அவனுக்கு அதான் செட் ஆகுது, அது அவனுடைய மத நம்பிக்கை. உனக்கு என்ன அதனால? இப்போ இந்த வெஜ்ஜு சாப்பிட்றாங்கல்ல, இவங்கள ஒரு பேஸாக வச்சு நீயும் இப்போ வந்து மாட்டுக்குறுப்பில் வந்து லட்டு சாப்பிட்ட, பீஃப் லட்டு சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லி அதையும் கனெக்ட் பண்ணி ஒரு கேலி பண்ணுறது. அவங்கள கோயிலுக்குள்ளே போகும்போது நான்வெஜ் கொண்டு போகக்கூடாது அப்படின்றது ஒரு சட்டம். இது வந்து அவங்க நம்பிக்கை சார்ந்த விஷயம். அவன் நம்புறான் அவனோட கோயிலுக்குள்ளே அவனோட சாமிக்கு நான்வெஜ் ஆகாது அப்படின்றது அவனோட நம்பிக்கை. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வீட்டில் உட்காருங்க, வீட்டில் உட்காந்து நான்வெஜ் சாப்பிடுங்க, யாரும் உங்களை கேட்கல. ஆனால் ஒருத்தன் வந்து கோயிலுக்குள்ளே போகும்போது நான்வெஜ் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறானா, ஆனால் அங்கேயே வந்து லட்டில் வந்து நான்வெஜ் கலந்துருக்காங்க அந்த மாதிரி சொல்லி அதை ஒரு கேலி பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் எனக்கு எது விளங்கலை அப்படின்னா, இவனுங்க வந்து ஒரு லாஜிக் ஒன்று சொல்கிறானுங்க. என்னன்னா, காலம் முழுக்க நீ வந்து நான்வெஜ் சாப்பிட்ற, கோயிலுக்கு போனால் மட்டும் எதுக்கு வெஜ்ஜு சாப்பிட்ற, அப்போ மட்டும் என்ன அப்படின்னு கேட்குறானுங்க. கொய்யாக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சேனல், அங்கேயும் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த ஷார்ட்ஸையும் இப்போ காணோம். டெய்லி மட்டன் சாப்பிட்ற, சிக்கன் சாப்பிட்ற, ஏன் உனக்கு பீஃபில் செஞ்ச லட்டு ஆகாதா அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க. நான்வெஜ் சாப்பிடுவான், எல்லாம் சாப்பிடுவான், ஆனால் கோயிலுக்கு போகும்போது அந்த கோயிலுக்கும் அந்த கடவுளுக்கும் ஆகாதுன்றது அவனுடைய நம்பிக்கை. அதில் வந்து லாஜிக் இருக்கா இல்லையா, அது சரியா தப்பா, அது வந்து இன்னொரு டிபேட். ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை, என்னோட கோயிலுக்கு என்னோட சாமிக்கு நான்வெஜ் ஆகாதுன்னு அவன் நம்புறான். ஆனால் அதை வந்து நம்ம கேலி பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா இன்னொருத்தனுடைய நம்பிக்கை வந்து
அவனுக்கு அது பெருசு, அவனுக்கு அந்த கடவுள் பெருசு, அவனுக்கு அந்த நம்பிக்கை பெருசு, அதை வந்து அவன் நம்புறான், அதை உண்மை நம்புறான். இல்லை இவனுங்க போய் அதில் போய் லாஜிக் பார்த்துட்டு இருக்கானுங்க. இந்த பிரச்சனையில் லாஸ்ட் ஒரு வாரமாக ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறது யாருன்னா இந்த திமுகவும் கம்யூனிஸ்ட் காரணம் தான். அவனுங்க அப்படியே ரொம்ப அப்படியே கொண்டாட்டமாக இருக்கானுங்க. அதில் ஒருத்தர் ட்வீட்டு, மாட்டு கொழுப்பு என்பதால் தான் இந்த அனத்தல், இதுவே மாட்டு மூத்திரம்னு சொல்லியிருந்தா அமிர்தம் திவ்யம்னு அடங்கி போயிருப்பாங்க. இது யாருன்னா ஆதவன் தீட்சன்யா அப்படின்னு சொல்கிற ஒரு கம்யூனிஸ்ட். இந்த ஆள்லாம் நான் டிவியில் பார்த்துருக்கேன். ஃபார் லெஃப்ட்னா இப்படி, இந்த ஃபார் லெஃப்ட் மதம் கடவுள் இந்த மாதிரி விஷயங்களை கேள்வி பண்ணுறதுக்கெல்லாம் ஐயா ஃபஸ்ட்டாலாம் வந்துருவார். ஃபார் லெஃப்ட்டுக்கெல்லாம் லெஃப்ட் இப்படி போயிடுவார். இது வந்து ஒரே ஒரு சாம்பிள். ஆனால் அந்த கம்யூனிஸ்டுக்காரன் எல்லாரும் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டான் அசோக், இவர் வந்து ஒரு திமுக ஆதரவாளர். அவர் என்ன போட்டிருக்காரு பாருங்க, இந்த நாட்டில் சார் நீங்கள் யாரை பற்றி வேணாலும் உண்மையை பேசலாம், ஆனால் நூலிபான்களை பற்றியும் அவனுங்க பொறுக்கித்தனத்தை பற்றியும் உண்மையை சொல்லிட்டா அவ்வளோ பிரச்சனை வரும். கோபி சுதாகரின் லட்டு பரிதாபங்கள் வீடியோ யூடியூபில் இருந்து தூக்க வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவையும் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. பட் இப்போ அதை பிளாக் பண்ணிட்டாங்க. இதில் வந்து அவர் ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாரு. நூலிபான்கள்னு சொல்கிறாரு, அது பிராமணர்ல சொல்கிறாரு, பொறுக்கித்தனம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப மோசமான வார்த்தைகளில் வந்து பேசுகிறாரு. இந்த லட்டு வீடியோவை தூக்கிட்டு பரிதாபங்கள் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி யாரையும் நாங்கள் ஹர்ட் பண்ணியிருந்தா நாங்கள் சாரி. இப்போ அசோக் என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ பிராமணர்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து கட்டாயப்படுத்தி அவங்களுக்கு எதிராக பேசிட்டாங்கன்றதுனாலேயே அந்த வீடியோவை வந்து தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் இதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. பண்ணியிருக்கலாம், அது நடந்திருக்காதுன்னு நான் சொல்லலை, மேபி நடந்திருக்கலாம். அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கலாக ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கலாம், அவங்கள யாராவது டிலீட் பண்ணி இல்லைனா அவங்க காலி பண்ணுறவங்க கூட பேசியிருக்கலாம். ஆனால் அதுக்கு ப்ரூஃப் இல்லை. ஆனால் இது வந்து இதான் உண்மைன்ற மாதிரி இவங்க பேசுகிறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, ஃபயாஸ் ஹுசைன் அப்படின்ற ஒரு காமெடியன், ஒரு பட்டிங் கமெடியன், இப்போ தான் வளர்ந்து வராரு. அவர் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் ஒரு வீடியோ பண்ணியிருந்தார், ஒரு காமெடி ஷோ. அந்த காமெடி ஷோவில் பெரியார் பற்றி ஒரு விஷயம் பேசினார். பெரியார் வந்து அவர் வளர்த்த பொண்ணையே மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, முக்கியமாக பிஜேபியால் வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு, அதை வந்து ஒரு காமெடியாக அதில் வந்து பேசியிருந்தார். ஓகே, நீங்க எப்படி சார் எப்படி மீட் பண்ணீங்க? சாதி கட்டளை மீட் பண்ணீங்க. என்ன பிடிச்சது மேடம்? நாடா மேட்ரிமோனி அந்த மாதிரி அதெல்லாம் இல்ல. ஓகே சார், என்ன சார் சொந்த பிள்ளையா சார் கல்யாணம் பண்ணீங்க? எல்லாம் ஜோக்கு பண்ண மாட்டேன், இதை ரிலீஸ் பண்ண மாட்டேன், சீல் பண்ணுங்க, நமக்குள்ள இருக்கட்டும், வெளியே போய் சொன்னீங்களா? சரி. ஆனால் இது வந்து உண்மை கிடையாது. பெரியார் வந்து வளர்த்த பொண்ணெல்லாம் மேரேஜ் பண்ணலை. இது வந்து ஃபேக் நியூஸ். முக்கியமாக பிஜேபி வந்து இதை வந்து பரப்பிக்கிட்டு இருப்பாங்க. மணியம்மைக்கும் பெரியாருக்கும் எப்படி அந்த கான்டாக்ட் வந்துச்சு அப்படின்னா, மணியம்மை வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதாவது நீதி கட்சியில் இருந்த ஒரு மெம்பருடைய மகள். ஓகே, அந்த அறிமுகத்தில் அவங்களுக்கு வந்து பெரியார் தெரியும். அவங்க வந்து பெரியாருடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு திருப்பி பெரியாரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஏஜ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகம். அவருக்கு 70 வயசு, இவங்களுக்கு 32 வயசு மேரேஜ் பண்ணும்போது. அந்த ஏஜ் கேப் இருக்குல்ல, அதாவது 70 வயசு கிழமை வந்து ஒரு 32 வயசு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஒரு 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 ஆக்வர்டாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். மற்றபடி பெரியார் வந்து அவங்கள வந்து வளர்த்தாரு, அவர் தான் வந்து எடுத்து வளர்த்தாரு, அவங்களே மேரேஜ் பண்ணிட்டார் அப்படின்றதெல்லாம் உண்மை கிடையாது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, இந்த உசைன் அப்படின்ற இந்த கமெடியன் அதை வந்து எடுத்து பேசுகிறாரு. அதை ஒரு காமெடியாக அந்த ஃப்ளோவில் வந்து பேசிட்டார். தப்பு தான் அது. ஆனால் அவர் அதை பேசிட்டார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவரை ப்ரெஷர் பண்ணி அவர் அந்த வீடியோவை தூக்க வச்சு அவர் அதுக்கு மன்னிப்பு கேட்டு அப்பாலஜி கேட்டு போஸ்ட் போட்டதெல்லாம் நடந்துச்சு. திமுகவோட மொத்த ட்ரால் மீடியாவும் சேர்ந்து வந்து அந்த பையனை வந்து ஒரு மாதிரி பண்ணாங்க, அவனை ட்ரால் பண்ணாங்க, அவனை மிரட்டுற வேலை தான் நடந்துச்சு. கடைசியாக அந்த பையன் வீடியோவை டெலிட் பண்ணிட்டு ஓடிட்டாரு. உங்களோட கடவுளாக இருக்கிற பெரியாரை வந்து ஒருத்தன் கேலி பண்ணிட்டான், அவரை வந்து அக்யூஸ் பண்ணிட்டான், அது ராங் இன்ஃபர்மேஷன் தான், ஆனால் சொல்லிட்டான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவனை என்னெல்லாம் பண்ணீங்க தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து வந்து அவனை மிரட்டினீங்கல்ல. முக்கியமாக யூடியூப் ரூட்டர்ஸ் அந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறையா வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அப்போ ஆக்சுவலாக உங்களை ஒருத்தன் விமர்சனம் பண்ணா அப்படின்னா நீங்கள் வந்து அவனை பகிரங்கமாக மிரட்டுவீங்க. ஆனால் இதில் வந்து மிரட்டினாங்கன்றதுக்கான ப்ரூஃபே கிடையாது. ஆனால் இங்கே வந்து போஸ்ட் போட்டாச்சு, அதுக்குள்ள நூலிபான்கள் பொறுக்கின்னு சொல்லி போஸ்ட் போட்டாச்சு. இப்போ நானே பெரியாரை பற்றி 3 வீடியோ போட்டிருக்கேன். 3 வீடியோலையும் பெரியாரை பற்றி நான் டீசெண்டாக விமர்சனம் பண்ணியிருந்தேன், அவ்வளோதான். ஆனால் அந்த வீடியோவுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணவன் எல்லாரும் பெரியாரிஸ்ட், எல்லாரும் கெட்ட கெட்ட வார்த்தைகள், அவங்களுக்கு அதானே தெரியும், அவங்க லாங்குவேஜ் அதில் வந்து பேசி கமெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இவங்கெல்லாம் தான் யாருன்னா, நாங்கள் வந்து முற்போக்குவாதிகள், நாங்கள் வந்து பகுத்தறிவாதிகள். அவங்க அறிவு வந்து என்ன பகுத்தறிவு நம்ம பார்த்தோமே அவங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஜாம்பி கூட்டம். பெரியார் வந்து இவங்களை கடிச்சு வச்சிருக்காரு. அதனால இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, நம்மளை வந்து கடிச்சு வைப்பானுங்க, அவ்வளோதான். அவனுக்கு சொந்தமாக யோசிக்க தெரியாது. பெரியாருக்கு எதிராக நீங்கள் நியாயமான ஒரு விமர்சனம் வச்சாலும் ஒரு கருத்து வச்சாலும் அதை வந்து யோசிக்க மாட்டான். நான் ஒரு ஜாம்பி, நான் கடி வாங்கியிருக்கேன், உன்னையும் நான் கடிப்பேன், அவ்வளோதான் இவங்க லாஜிக். இவனுங்கெல்லாம் இப்போ கிளம்பி வந்து நூலிபான்கள் பொறுக்கிகள் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வி டிராவிடியன்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ், அதில் ஒரு போஸ்ட். However, they were forced to remove the video because it exposed the indecent and ruthless behavior of certain so-called upper caste vegetarians of Tamil Nadu. It is very common in India that when you criticize the atrocities of a certain community, they may go to any extent to silence you. சைலன்ஸ் பண்ணுறாங்களா அவங்கள? அவன் எழுதுறான் பாருங்களேன், indecent and ruthless behavior of certain so-called upper caste vegetarians. ஐயா, உங்கள் பெரியாருக்கு எதிராக சின்ன ஒரு கருத்து மாறுபாடாக ஒருத்தன் பேசலாம் அப்படின்னா அவன் கரியரையே நீங்கள் காலி பண்ணுருவீங்க. நீங்கள் வந்து இங்கே நியாயம் சொல்கிறீங்க இப்போ.
அடுத்து நம்ம தமிழ் கேள்வி செந்தில் அண்ணன், அவர் என்ன சொல்றாரு, மொத்த பழியும் தூக்கி பிராமணர்கள் மேல போட்டாச்சு. யார் சார் லட்டு பிடிச்சது? யார் பிடிச்சது? பார்ப்பனர்கள் முழுக்க முழுக்க. அதுவும் யாரு? ஸ்ரீ வைஷ்ணவ பிராமின்ஸ். அவங்கள தவிர யாரும் லட்டு பிடிக்கிற இடத்துக்குள்ள நுழையவே முடியாது. அப்ப நான் என்ன கேட்கிறேன், லட்டு பிடித்தது யார்? ஸ்ரீ வைஷ்ணவ பார்ப்பனர்கள். அப்ப அவர்களுக்கு தெரியாமல் எப்படி மாட்டு இறைச்சி, பன்றி கொழுப்பு, மீன் எண்ணெய் அதில் கலக்கப்பட்டது? செய்யறவனுக்கு தெரியாம கலந்துருவாங்களா? எப்படி கலக்க முடியும்? லட்டு பிடிச்சது யார்? பிராமணர்கள். அப்ப அவனுக்கு தெரியாம எப்படி அங்க மாட்டு கொழுப்பு உள்ள வந்திருக்கும்ன்ற மாதிரி அவர் ஒரு உருட்டுறாரு. சாமி, அந்த லட்டு பண்ணுறதுக்கான மூலப்பொருட்கள் வந்து வெளியே இருந்து கொள்முதல் பண்ணப்பட்டது. அதை வந்து அவன் தெரியாமல் ஊற்றி கலந்துட்டான். அதாவது இப்போ என்ன பிரச்சனை நடந்திருக்கு, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுலேயும் ஒரு குறை கண்டுபிடிச்சி யார் மேலே, பிராமணர்கள் தான் தப்பு பண்ணாங்கன்ற மாதிரி அவங்க மேலே ஒரு குறை கண்டுபிடிச்சி பழியை வந்து அங்கேயே போடுறது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் லாஸ்ட் ஒரு 50 வருஷமாக அதிகமாக மக்களால் ட்ரால் செய்யப்பட்டு ஒடுக்கப்பட்டவர்கள் யாருன்னா பிராமணர்கள் தான். ஏன்னா அவங்க ஒரு காலத்தில் ஆதிக்கமாக இருந்தாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இன்னைக்கும் அவங்க இப்போ கிடையாது, ஆனால் இன்னைக்கும் அவங்க தான் வசதியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவனே கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து இன்னும் டார்கெட் பண்ணி அவங்கள வந்து ஒழிச்சு கட்டுற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சிற்பி ராஜன் அப்படின்ற ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஒருத்தர், அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால. அதில் அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் வந்து பூணூல் அறுத்தோம், நாங்கள் வந்து பிராமணருடைய கொண்டையை அறுத்தோம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெருமையாக பேசுறாரு. அவர் அதை வந்து பெரியாரும் என்கரேஜ் பண்ணாரு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கன்ஃபெஷன் கொடுக்குறாரு. அப்ப நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு 1967 இந்த திருச்சி காவேரியில இந்த ஐயர்கள் குளிச்சுட்டு பூணூல் போட்டு வருவாங்க. நம்ம தோழர்கள் அங்க நின்றுட்டு இருப்பாங்க. ஐயா அப்படியே நில்லுங்க அப்படிமா நின்ன உடனே பூணூலை வெட்டுவாங்க, குடிமையும் வெட்டுவாங்க, கத்திரிக்கோள் வச்சிருப்பாங்க, குடிமையும் வெட்டுவாங்க. பேசாம நிற்பாங்க, ஒன்னும் ஆட்டக்கிட்ட ஒண்ணு மாட்டாங்க. ஆட்டினாக்கா எல்லாம் ஆடி போயிட்டு தெரியும், அதனால ஆட்டாம பேசாம நின்றுட்டு இருப்பாங்க. அதை வெட்டிவிட்டு ஒரு சாக்கில் போடுவாங்க. இப்ப மாதிரி இந்த யூரியா சாக்கெல்லாம் கிடையாது, அந்த சணல் சாக்கு தான். அதில் போட்டு அவர் மூட்டை கட்டி ஐயாவுக்கு சென்னைக்கு அனுப்புவாங்க. அது மறுநாள் விடுதலையில வரும், தஞ்சை மாவட்டம் 125 பூணூல் 125 குடிமி, திருச்சி மாவட்டம் 85 பூணூல் 85 குடிமி அப்படின்னு வரும். கீழே ஐயா எழுதிருப்பாங்க, திருச்சி மாவட்டம் இன்னும் கொஞ்சம் மும்முரமா வேலை செய்யணும், 45 பீஸ் குறையுது. அவரே என்ன ஒத்துக்கிறாரு பாருங்க, கோயிலுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வந்த ஒரு அப்பாவிகள். ஓகே, அவங்க வந்து இவங்களை எதையும் ஹர்ட் பண்ணல, இவங்களுக்கு எதிராக அவங்க எதுவும் பேசல. அவங்க கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரான். இவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவங்கள நிக்க வச்சு அவங்க பூணுதை அறுப்பாங்களாம். அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்களாம், அமைதியா இருப்பாங்களாம். அதை வேற பெருமையா சொல்றாரு. ஒருத்தன் திருப்பி அடிக்க மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ போய் அவன் கொண்டே அறுக்கிறேன்ற, அவன் பூணில் அறுக்கிறேன்ற, இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மனநிலைன்னு எனக்கு தெரியல. இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால பெரியாருடைய காலகட்டத்தில் நடந்திருக்கு. அவங்க கோயிலை போய் நோண்டுறது, அவங்க சாமியை போய் கிண்டல் பண்ணுறது, அவங்க சாமியை போட்டு உடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஒரு பிராமணருடைய கொண்டையோ அவருடைய பூணூலோ அவருடைய பர்சனல் ஸ்பேஸ், ஒருத்தருடைய பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ள நான் உள்ளே போய் நான் அவரை ஹர்ட் பண்ணியிருக்கேன், அந்த பூணூலை நான் அறுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு வயலன்ஸ். அது ஹியூமன் ரைட்ஸ்க்கு எதிரான ஒரு விஷயம். ஆனால் இதெல்லாம் பண்ணிட்டு இதை வர இவங்க பெருமையாக வேற பேசிட்டு இருக்காங்க. இவ்வளத்தையும் பண்ணிட்டு இப்போ ஒரு பிரச்சனை வந்த உடனே அந்த லட்டுக்கு வந்து நீ பீஃப் லட்டு சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டு இவங்களை இன்னும் ஹர்ட் பண்ணுறது. ஸோ எல்லா பக்கத்துல இருந்தும் ஒரு குறிப்பிட்ட மதத்து மேலே எல்லாரும் சேர்ந்து ஒரு அட்டாக் பண்ணி இருக்காங்கன்றதான் உண்மை. பண்ணது ஃபுல்லா நீங்க தான் லாஸ்ட் 50 வருஷமா இவங்களை வந்து ஒடுக்கிருக்கீங்க, எல்லா வேலையும் பண்ணிருக்கீங்க. ஆனா பழிய ஃபுல்லா இங்க போடுறது. இப்போ இவன் ஒடுக்குறான், இடிக்கிறான், மிதிக்கிறான்னு இங்க வந்து பேச வேண்டியது. ஸோ பிராமணர்கள்ல நான் ஒரு ஃபுட்டு சாப்பிட்றேன் அப்படின்றதுனாலயே நீ வந்து கீழே அப்படின்னு பார்க்குறவங்க இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அதே நேரம் எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதே நேரம் இதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம அவங்க ஃபுட்டை அவங்க சாப்பிட்றாங்க, என் ஃபுட்டை நான் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி என்னோட பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ள வராம என்னை மதிக்கிற பிராமணர்களும் உண்டு. அப்படியும் பிராமணர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இவனுக்கு என்ன பண்றாங்க தெரியுமா, மொத்த பேர் சேர்ந்து அந்த ஒரே ஒரு கம்யூனிட்டியை டார்கெட் பண்ணி அவங்கள வந்து கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அவங்கள வந்து ஊறுகாய் விற்கிறான், மோர் சோறு திங்கிறான், தயிர் திங்கிறான்னு சொல்லி அவங்கள வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த பிரச்சனையில வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற இன்னொரு குரூப் இருக்கு. அது வந்து இந்த கிறிஸ்டியன்ஸும் முஸ்லீம்ஸும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டியன்ஸும் முஸ்லீம்ஸும் திமுகவை தான் ஆதரிச்சிட்டு இருக்காங்க மெஜாரிட்டியா. அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு. எல்லாமே ஏமாத்து வேலை. இவனுங்க வந்து இவனை ஏமாத்திட்டு இருக்கான்றதான் உண்மை. இது தெரியாமலே நீ அவனுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்க. அவன் உன்னை எப்படி ஏமாத்துறான் அப்படின்றதுக்கு நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ நான் பண்றேன். இப்போ இந்த திமுக ஆதரவு மீடியா மொத்த பேர் சேர்ந்து பிராமணர்களை வந்து கேலி பண்ற இந்த டைம்ல இவனுங்களும் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. நீயும் நான்வெஜ்ஜா மாறிட்ட, நீயும் பீஃப் திங்கிறன்ற மாதிரி சொல்லி அவங்கள வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ நீங்கள்லாம் சர்ச்சுக்கு போறீங்கல்ல, நானும் சர்ச்சுக்கு போறேன். அங்கே உங்களுக்கு வந்து ஜீசஸ் கிரைஸ்டோட பாடி அண்ட் பிளட் அப்படின்னு சொல்லி ஒரு பிரெட்டும் ஒரு ஒயினும் கொடுப்பாங்க. அந்த ஒயின் வந்து கிரேப் ஒயின், திராட்சை பழத்தில் பண்ண ஒயின். அதை வந்து இயேசு கிறிஸ்துவே அதில் தான் செஞ்சு சாப்பிட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உண்டு. அதனால தான் இவங்களும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இந்த ஒயினில் எவனாவது எதையாவது கலந்துட்டான் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அதை வந்து உங்களுக்கு தெரியலை, ஆனால் ஒரு நாள் தெரிய வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை நம்புறீங்க, அதுக்கு மாறாக ஒன்று நடக்குது, அப்போ உங்களுக்கு வந்து மனசு கஷ்டப்படும். அதே மாதிரி தான் இங்கேயும். அதே மாதிரி முஸ்லீம்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பன்னிக்கறி, அவங்களுக்கு வந்து பன்னிக்கறின்றது ஒரு பாவம், ஒரு ஹராம். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நீங்கள் வந்து 40 நாள் ஃபாஸ்டிங் இருப்பீங்க. உங்களுடைய உணவில் உங்களுக்கே தெரியாமல் மட்டன்னு சொல்லி ஒருத்தன் வந்து பன்னிக்கறியை கலக்கிறான், அதை நீங்கள் சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு விஷயம் தெரிய வருது, உங்கள் மனசு எவ்வளோ வேதனைப்படும். கடவுளுக்கு எதிராக நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேனே அப்படின்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் மதத்துக்கு எதிரான பாவம் அது. இந்த முற்போக்குவாதிகள் இருக்காங்க இல்லையா, பகுத்தறிவாதிகள், இவனுங்க எவனோ அப்போ பேச மாட்டானுங்க. எப்பா நீ மாடு திங்கிற, கோழி திங்கிற, ஆடு திங்கிற,
என் பன்னிக்கறி தின்னானு கேட்க வேண்டியதானே? வாயில் அடைச்சிப்பானுங்க, அப்போல்லாம் வாய் மூடிக்கும், அப்போல்லாம் பொத்திக்கிட்டு இருப்பானுங்க. அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ் கிட்ட வந்து எப்போ நீ கிரேப் ஜூஸ் தான் குடிப்பியா, ஏன் ஆரஞ்சு ஜூஸ் குடியேன் அப்படின்னு கேட்டு பாரு, நீ கேட்க மாட்டான், அதை பேசவே மாட்டான். விஷயம் என்னன்னா, இவங்க வந்து கிறிஸ்டியன்ஸையும் முஸ்லீம்ஸையும் திமுக கூட்டம் வந்து அவங்களுக்கு ஆதரவாக பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளோதான். நான் உங்களுக்காக நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களை வந்து ஏமாத்துறது. ஆனால் உண்மை வந்து எதுவுமே கிடையாது. இவங்க வந்து முழுக்க முழுக்க கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸை வந்து ஆதரவு காட்டுற மாதிரி காமிச்சு, இந்துக்களை வந்து நாங்கள் வந்து எதிரியாக காமிச்சு, முக்கியமாக பிராமணர்கள் வந்து வில்லனை காமிச்சு அதில் வந்து ஓட்டு வாங்குற ஒரு கேவலமான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு ஹிப்பாக்ரசி, அது ஒரு மாய்மாலம். ஏன் சொல்கிறேன்னா, உங்களுடைய மதத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது, அதை ஒருத்தன் ஹர்ட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ மனசு வலிக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா, இவங்க பக்கம் நிற்கணும், பிராமணர்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கணும். இந்த மாதிரி நடந்துருச்சா, ஓகே கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம், எவன் பண்ணானோ அவனை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இவனுக்கு ஆதரவாக நீங்கள் குரல் கொடுக்கணும். இவன் பாலிடிக்ஸ் பண்ணுறவன் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீங்கள் அதுக்கு பலியாட மாறாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். மத நம்பிக்கையை வந்து கேலி பண்ணக்கூடாது, அதை வந்து ட்ரால் பண்ணக்கூடாது, அதை வந்து பகடி பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. அப்படி பண்ணலாம், அதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அதே நேரம் உங்களுடைய பெரியாரை யாராவது கேலி பண்ணா நீங்கள் எடுத்துப்பீங்களான்றது நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க. மதங்களும் கடவுளும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதெல்லாம் கிடையாது. ஆனால் அதுக்கு ஒரு டைம் இருக்குது, அதை சொல்கிறதுக்கான ஒரு முறை இருக்குது. ஆனால் இவனுங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இவனுங்க வந்து ஜாம்பிஸ் இல்லையா, கடிச்சு தான் வைப்பானுங்க.